கண் மட்டத்துக்கு அப்படி வச்சுக்கணும். இப்போ அப்படியே வலப்பக்கம் கொண்டு போகிறோம். அப்படியே தலையை திருப்பாமல் பார்வை மட்டும் அந்த கோடிக்கு கொண்டு போகணும். அப்படியே நகம் எங்கே போகுது அங்கேயே நம்ம பார்வை இருக்கணும். இப்போ இடது பக்கம் கொண்டுட்டு போகிறோம். இடது பக்கம் இந்த கோடிக்கு முழி வரும். அதே போல் அப்படியே வரணும். வலப்பக்கம் போகிறோம், அதே டைரெக்ஷனில் இடது பக்கம் கொண்டாடுறோம். இது 5 முறை. வலது பக்கம் நகத்தும்பேர்லேயே நம்ம பார்வை எடுக்கணும். அதுலேயும் வலது பக்கம் இடது பக்கம் 5 முறை. வலது பக்கம் இடது பக்கம். அப்புறம் இப்படியே கீழே மடி மேலே வைக்கிறோம். கீழேயும் அப்படியே கீழேருந்து அப்படியே மேலே நல்ல கடை செங்குத்தாக தூக்கணும் கையை. இப்போயும் நகை எங்கே போகுது அதே கீழே இறங்கணும். பார்வை நகத்தின் இருக்கும்போது நம்ம மேலேயும் கீழேயும் மொழி போகும். அது மேலே இருந்து கீழே வரணும். இதுவும் 5 முறை. கீழே இருந்து அப்படியே மேலே இது ஒரு ப்ளஸ் குறி போட்ட மாதிரி. இப்போ இடது கீழ் வலது மேல் கிராஸில் போகுது, பெருக்கல் குறி போட்ட மாதிரி. இங்கே இப்போவும் நகர்த்தியே பார்க்கணும். இடது தொடைக்கு கீழே நல்லா இறக்கி பிடிக்கணும். அப்படியே மேலே கொண்டு போகணும். வலது சோல்டருக்கு மேலே தூக்கணும். இப்பயும் ஏறி இறக்கணும். அப்படியே மொழி கிராஸில் ஏறி இறங்குது. அப்படியே மேலே இடது கீழ் வலது மேல். இதுவும் 5 முறை. இப்போ வலது கீழ் இடது மேல். வலது தொடைக்கு கீழே இறக்கி பிடிக்கணும். அப்படியே இடது கை மேலே அப்படியே ஏற்றி இறக்கணும். நகம் எங்கே போகுதோ அங்கேயே நம்முடைய பார்வை இருக்கணும். இப்போ கிராஸில் மொழி ஏறி இறங்குது. இதுவும் 5 முறை தான். இப்போ வட்டம் கிளாக் வைஸில் அப்படியே பெரிய வட்டமாக நல்ல இப்பவும் மொழி எங்கே போகுது அப்படியே நகம் அதே போகிறோம். 2 3 4 5 ஆன்டி கிளாக் வைஸ் அப்படியே இடைச்சொல் அப்படியே 1 2 3 4 5. இப்போ கிட்ட பார்வை தூர பார்வை. மூக்கு கிட்ட கொண்டு வரணும், தூரம் கொண்டு போகிறோம். இன் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன். இப்பயும் நகத்து மேலேயே பார்வை இருக்கணும். அப்படியே இன் அவுட். இப்போ அப்படியே பாமிங் பண்ணணும். நாம் கண்ணையே நினைக்கணும். நம்ம எங்கே நினைக்கிறோமோ அங்கே உயிர் அதிகமாக வேலை செய்யணும். கண்ணில் உயிர் அதிகமாக வேலை செஞ்சு கண்ணில் உள்ள குறைபாடெல்லாம் நிவர்த்தி பண்ணணும். ஒரு நிமிஷம் அப்படியே பாமிங் பண்ணணும். கண்ணையே நினைக்கணும். இப்போ வந்துங்க வஜ்ராசன நிலையில் இப்போ செய்கிறீங்க. வஜ்ராசன நிலையில் வந்து முடியாதவங்க எப்படி பண்ணுறது? சுகாசனத்தை பண்ணிக்கலாம். சாதாரணமாக கீழே உட்காந்து பண்ணிக்கலாம். சுகாசனத்துலையும் செஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் உட்கார முடியாது. வஜ்ராசனத்தில் உட்கார முடியாது. நம்ம ஆசனம் போடுற முடிகிற வரைக்கும் உடலை வருத்தக்கூடாது. எப்படி நம்ம உடல் அது வாக்கில் தான் நம்ம போய் நம்ம வசத்தை கொண்டுட்டு வரணும். அதனால் சுகாசனத்துலேயே பண்ணலாம். கண் பயிற்சி ஆசனத்தை எப்படி ரிலீஸ் பண்ணும்போதெல்லாம் இடது பக்கமாக சாஞ்சி அப்படியே அதுதான். அப்படியே 2 விரலை பயன்படுத்துகிறோம். 2 விரலை பயன்படுத்தணும். இடது கை
2 விரல் இதே விரல், இது வலது மூக்குக்கு இடது மூக்குக்கு கட்டை விரல், வலது மூக்குக்கு ஒரு விரல், நடு விரல் ஏதோ ஒன்று. காற்றை நல்லா வெளியே க 10 முறை காலை வெளியே தள்ளுறோம், நல்லா உள்ளே இழுக்கிறோம், வெளியே தள்ளுறோம், வெளியும் தள்ளணும், அதே காற்றை உள்ளுக்கும் இழுத்துக்குது. ஏகபோகமாக இது எப்படி அதில் சில பேர் எடுத்த உடனே துர்மால் வருது, அதெல்லாம் அரைச்சாகணும். இதெல்லாம் வெளிக்காற்றை உள்ளே ஏற்றுக்க முடியாததுனால அது மெல்லிய உறுப்பு, அதனால் மூக்கு அது உடனே தும்மல் வருது. இதெல்லாம் அதனால் நல்ல வெளியே தள்ளணும், உள்ளேயும் இழுக்கணும். அதே போடி இது இடைவெளி விட்டு 3 முறை செய்யணும். இப்போ அடுத்த 2வது முறை இதில் இன்னொன்று என்னன்னா, அது ஆசன வாயை இறுக்கி பிடிக்கணும், ஏனஸ் பகுதி. ஏன்னா இந்த குடல் இறக்கம் வருதுங்கிறாங்க, அதனால் அது நம்ம பிரேக் போட்ட மாதிரி இருக்கும். ஆசன வாயை நல்லா இறுக்கி பிடிக்கணும். அதுக்கு மூலபங்கம் வரும். அது காயகல்ப பயிற்சியில் வருது. இப்போ இது பண்ணாது நம்ம பயிற்சி பண்ணாலும் அதை ஏனஸ் பகுதியை இறுக்கி பிடிச்சிக்கணும். பயிற்சி செய்யறதுக்கு முன்னே அது 10 முறை செய்கிற வரைக்கும் அந்த ஆசன பயிற்சி இறுக்கி பிடிக்கிறது மூலபந்தத்தை அப்படியே பிடிச்சிக்கிட்டே தான் செய்யணும். பத்து முறை இடைவெளி விட்டு 2வது முறை. மூன்றாவது முறை ஆசன வாயை இறுக்கி பிடிக்கணும், மூலபந்தம் பண்ணிக்கணும். இது கபாலபதி. இது ஒத்த தலைவலி, மண்டை சைடில் இது மண்டையில் உள்ள சளி சுத்தப்படுத்துகிறோம். அது ரன்னிங் நோஸ், தண்ணி மாதிரி ஒழுகிறது, அடிக்கடி சளி பிடிக்கிறது, இதெல்லாம் அரெஸ்ட் ஆகிடும். நல்ல பிரெயின் செல்ஸ் எல்லாம் இயங்கும். ஒத்த தலைவலி இது மாதிரி மண்டையில் எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் தீரும்.